Hi, welcome to Mind Campus. This is your Mind Campus Parani. Uh, have a great day. Let the Almighty make you this day a great successful one. Uh, in this video, today we are going to see principle of moments, Newton's second law, Newton's third law, and conservation of linear momentum. All these things. This video will be going to be very useful to you. I will explain all these things both in English and Tamil. Okay. இன்னைய வீடியோவில் நம்ம பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஒரு பாடி ஒரு ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளில் நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ whenever a body is in equilibrium, so that is we call that to be a rest. Even when so many forces are acting on it means then the net effect of all the forces is zero. So then only the equilibrium, the body will be in equilibrium state. Okay, so in that case the algebraic sum of the forces acting in the algebraic sum of the moments in the clockwise direction will be the algebraic sum of the moments in the anti-clockwise direction. Okay, we can state in another way, the algebraic sum of the force at any point will be zero when the body is in rest. So that is the principle of moments. So the moments in clockwise direction will be equal to the moments in anti-clockwise direction if we accumulate it. If there are so many forces means the product moment is nothing but the force into distance, that is the moment. Okay, moment in clockwise direction will be equal to moment in anti-clockwise direction. So என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், அது கிளாக்வைஸ் ஃபோர்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஃபோர்ஸாக தனித்தனியாக பிரிச்சிட்டோன்னா அதோட மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். கிளாக்வைஸ் ஃபோர்ஸோட மொமெண்ட்டும் ஆன்டி கிளாக்வைஸ் ஃபோர்ஸோட மொமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இன்னொரு வகையில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் அந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா த நெட் எஃபெக்ட் வில் பி த ஜீரோ. ஸோ அப்போ தான் வந்து அந்த பொருள் வந்து ஓய்வில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் லீனியர் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு பிங்கிற பைவட் பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது F1 D1, இன்னொரு சைடு F2 D2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு ஃபோர்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது, ஒரு ஃபோர்ஸு கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஸோ த நெட் எஃபெக்ட் வில் பி F1 D1 இஸ் ஈக்குவல் டு F2 D2. திஸ் இஸ், ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், இன்னொரு ஃபோர்ஸு இல்லை இன்னொரு டிஸ்டன்ஸ் கேட்கலாம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போய் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா, what is the statement? The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in the momentum that takes place in the direction of the force. அதாவது என்ன சொல்ல வராங்க, what they try to convince us, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. Rate, wherever the word rate comes means it is with respect to time, and change in momentum, we know what is momentum is. It is nothing but a product of mass into velocity. Okay, so you assume a body which is having an initial velocity u and it is having a final velocity v due to the application of force. So only if force is applied, its velocity will be changing. நம்ம ஒரு விசையை வந்து நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் என்னாகும், ஒரு பொருளோட நிலை மாறும். அப்போது அதோட திசை வேகம் மாறுறதுக்கு அப்போ தான் வாய்ப்பு ஏற்படும். அப்போ ஒரு பொருளோட ஆரம்ப திசை வேகம் யூன்னு எடுத்துக்கோங்க, ஃபைனல் திசை வேகம் வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து என்னவாக இருக்கும், எம்வி மைனஸ் எம்யூவாக இருக்கும். ஸோ இனிஷியல் மொமெண்டம் வந்து எம் இன்ட்டு யூ, ஏன்னா மாஸ் வந்து எம்மு, பொருளோட எடை வந்து எம்மு, நிறை எடைன்னு சொல்ல மாட்டாங்க, நிறை, பொருளோட நிறை எம்மு, இது வெலாசிட்டி திசை வேகம் யூவு. அதே மாதிரி அப்படி அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து டெல் பி ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூ. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி என்னது, force is directly proportional to the rate of change of momentum. So change in momentum with respect to time. So wherever the word rate comes means it is with respect to time only. So F is proportional to mv minus mu by t. So when we are replacing the proportionality, we will be using a constant. So F equal to k into, so the change in velocity with respect to time, which is nothing but the acceleration. So force is mass into acceleration. That's how
this Newton's second law has came. Force is equal to force is equal to mass into acceleration. So until an external force is applied, it will move with the uniform velocity or it will stay in the rest. So that is the definition for a force. Okay, so whenever there is a application of force, the velocity will change. So that velocity means it will be having both magnitude and direction. So there may be a change in the direction or in the magnitude or both. So that is the Newton's second law of statement. Okay, so until it will be remaining constant. Okay, ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியும் திசைவேகத்தோட மாற்றம் வந்து ஆக்சலரேஷன். ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன் வருது. ஸோ ஒரு புறவிசை வந்து தாக்காத வரைக்கும் அது ஒரு நிலையான ஓட்டத்தில் இருக்கும். இப்போ ஒரு பொருள் உருண்டு ஓடிட்டுருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு திசை வேகம் இருக்கும். ஒரு பந்தை உருட்டி விட்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு திசை வேகம் இருக்கும். அது எப்போ அது தடைபடும், அதோட உராய்வுனால தடைபடும். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஃப்ரிக்ஷனுங்கிற அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது மட்டும்தான் அது பால் ஸ்லோவாகி ஒரு இடத்துல பர்டிகுலர் பாயிண்ட்டில் நிற்கும். இல்லைனா எந்த வித ஃப்ரிக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா, ஸ்மூத் சர்ஃபேஸ்னால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்மூத் சர்ஃபேஸில் அதுலேயும் உராய்வு இருக்கும், ஆனால் லெஸ் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் பால் உருட்டி விட்டது ரொம்ப தூரம் போகும். அதே இது சொரசரப்பான தரையிலன்னா என்னாகும், நிறைய கல் மண் இதெல்லாம் இருக்கும். அப்போது அதோட ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தினால் என்னாகும், இட் வில் கம் டு ரெஸ்ட் குயிக்லி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ இன் அ சர்க்குலர் மோஷனில் பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஸ்பீடில் எந்த மாற்றம் இல்லைனாலும் டைரக்ஷனில் அடிக்கடி மாற்றம் இருக்குது. ஸோ அப்போ எவ்ரி பாயிண்ட்லேயும் அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அதுக்கு பேர் அந்த சர்க்குலர் மோஷனில் ஏற்படக்கூடிய ஆக்சலரேஷனுக்கு பேர் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அண்ட் த ஃபோர்ஸ் தட் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் தட் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, அண்ட் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வி நோ இட் இஸ் நியூட்டன். And 1 Newton is nothing but the amount of force required for a body of 1 kg to produce an acceleration of 1 meter per second squared. So that is the ஒரு எவ்வளோ விசையை நம்ம அனுப்புனா 1 கிலோ எடை உள்ள பொருள் வந்து 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ட் ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து 1 நியூட்டன்கிறது. இன்னொரு யூனிட்டும் இருக்குது, டைன்னு. இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ பாடி ஆஃப் மாஸ் 1 கிராம். 1 கிராம் எடையுள்ள பொருள் ஆக்சலரேஷன் வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது வந்து மீட்டர் ஸ்கொயர், இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அந்த இதுதான் வந்து என்னென்னா ஒரு டைன்ங்கிறது. நெக்ஸ்ட்டு யூனிட் ஃபோர்ஸ். யூனிட் ஃபோர்ஸ் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன் அ பாடி ஆஃப் மாஸ் 1 கிலோகிராம். அதுதான் வந்து யூனிட் ஃபோர்ஸ். யூனிட் ஃபோர்ஸுங்கிறது ஒரு கிலோகிராம் எடை உள்ள பொருள் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நகர்றதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவையோ அதுதான் வந்து யூனிட் ஃபோர்ஸுங்கிறது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸு நமக்கு பூமிக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, அதோட ரெப்ரசன்டேஷன் நமக்கே தெரியும். we will be representing it as G, capital G. So that is 9.8 meter per second square or 9.8 Newton or 980 dyne. Centimeter square எழுதும்போது 980 dyne வரும். Next, what is impulse? Impulse is nothing but a large force acting for a very short span of time, or a short force acting for a or a force acting for a longer period of time. Short force acting for a longer period of time. So this is both the case. ரெண்டு கேஸுமே வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ் தான். அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் இருக்கு இல்லையா, எய்தர் ஃபோர்ஸ் ஷுட் பி ஹை அண்ட் டைம் ஷுட் பி லோ, ஆர் ஃபோர்ஸ் ஷுட் பி லோ அண்ட் டைம் ஷுட் பி ஹை. Both are impulsive. So impulse is nothing but product of the force and time. So by Newton's second law we know change in momentum with respect to time. Force is directly proportional to change in momentum with rate of change in momentum. So that's why del P by T, and so this both will be equal. The impulsive force and the change in momentum will be equal. Okay, so இம்பல்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஃபோர்ஸு ஒரு ரொம்ப மைனூட்டான செகண்டு ஆக்ட் ஆகிறது தான் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போது பால் வேகமாக பால் பண்ணுறாங்க. பால் பண்ணுறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த பால் பேட்டில் பீட் ஆகிறது ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஆனால் அது வந்து அவர் வீசின வேகத்துக்கு ஹெவி ஃபோர்ஸோடு வரும். ஆனால் அதில் நம்ம பேட்டில் பீட் பண்ணுறது வந்து என்னென்னா ரொம்ப கம்மியான duration. So அப்போ net effect அந்த impulsive forceனால the ball will go for a longer distance. So that is the effect of the impulsive force. So
So the change in momentum can be achieved in two ways. So we can achieve the change in momentum in two ways: a large force acting for a short period of time, or a smaller force acting for a longer period of time. இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, கிரிக்கெட்டரை வந்து பாலை கேட்ச் பண்ணும்போது தே ஆர் delaying the time of the force by pulling back the ஹேண்ட்ஸை வந்து பின்னாடி இழுக்கிறது மூலமாக என்ன பண்ணுறாங்க, அதோட ஃபோர்ஸோட எஃபெக்டை குறைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் another எக்ஸாம்பிள். ஸோ இன்னும் கொஞ்சம் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபில்ட் வித் ஸ்ப்ரிங்ஸ் டு ரெடியூஸ் தி ஜர்க். ஸோ அன்இவன் ரோட்ஸில் ஜர்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷாக் அப்சர்வர்ஸ் டு ரெடியூஸ் தி ஃப்ரிக்ஷன். ஓகே. And Newton's third law of motion. Newton's third law states that for every action there is an equal and opposite reaction. So they always act on two different bodies. So that is the one. So if there are two forces, two bodies, naming A and B, if a force, if a body A applies a force on a body B, then the magnitude of the forces will be opposite in direction and they will be equal in magnitude. அதாவது ஒரு ஃபோர்ஸு, அதாவது எந்த இதுக்கு தமிழில் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு விசைக்கும் எதிர் விசை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன இருக்கும்னா, வேறு அதோட டைரக்ஷன் ரெண்டும் வேறையாக இருக்கும். ஸோ ஒரு பறவை பறக்குதுன்னா அது வந்து ஏரை வந்து என்ன பண்ணுது, டவுன்வர்டாக கீழே புஷ் பண்ணி தள்ளி விடுது, கீழே தள்ளி, அதன் மூலமாக என்ன ஆகுது, அது மேல் நோக்கி பறக்குது. அப்போ அது ரியாக்ஷன். இது வந்து ஆக்ஷன். அது காற்றை கீழ் நோக்கி தள்ளுறதுனால அதோட வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, அது மேல் நோக்கி போகாது. ஸோ அது ஆக்ஷன், இது ரியாக்ஷன். ஸோ இதுதான் வந்து எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி ஸ்விம் பண்ணும்போது நம்ம வாட்டரை வந்து புஷ் பண்ணுறோம் கீழே, டவுன்வர்டு பேக்வேர்டு பின்னாடி தள்ளுறோம். அதனால் நம்ம முன்னாடி அது வந்து அந்த வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுது, புஷஸ் தி ஸ்விம்மர் இன் தி ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ இது ஒன்று அனதர் எக்ஸாம். அதே மாதிரி புல்லட்டை வந்து ஃபயர் பண்ணும்போது கன்று வந்து என்ன ஆகுது, ரீகாயில்ஸ் பேக்வேர்டில் ஆகுது. அதனால் புல்லட் வந்து என்ன ஆகுது, ஃபார்வர்டில் மூவ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஹோப் யூ வில் பி கிளியர் வித் தி நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். Principle of conservation of linear momentum. So what is stated is that there is no change in the linear momentum unless an external force acting on it. So this we all know. So unless an external force is acting on it, there will not be any change in the velocity or a momentum, because if there is a change in velocity means definitely momentum will be changing, because momentum is nothing but product of mass into velocity. Okay. ஸோ நமக்கே தெரியும் மொமெண்டம்ங்கிற பிரின்சிபல் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா, மொமெண்டமில் எந்த மாற்றமும் இருக்காது, ஒரு விசை அதோட தாக்காத வரை அப்படிங்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம்ங்கிறது. மொமெண்டம்ங்கிறது நமக்கே தெரியும், அதோட நிறையையும் திசை வேகத்தையும் பெருக்கல் பலன் தான் வந்து என்னது, மொமெண்டம்ங்கிறது. ஸோ அது மாற போகிறதில்ல. ஒரு விசையை தாக்கினா மட்டும்தான் வெலாசிட்டி மாறும், மாஸ் நிறை மாற போகிறதில்ல, வெலாசிட்டி மாறும், திசை வேகம் மாறும். திசை வேகம் மாறுனுச்சுன்னா நமக்கு மொமெண்டமும் மாறப்போகுது. ஓகேங்களா. ஸோ until an external force acting on it, there will not be any change in the linear momentum. Be considering an example. Let us consider there are two masses, two bodies with A and B having mass m1 and velocity, initial velocity u1, and mass body B having mass m2 and initial velocity u2. Let the initial velocity of A body be greater, that is u1 greater than, assume that u1 is greater than u2. So if both are moving, it means and it's also bigger in size. So we can assume let it the velocity of the body A be bigger. We assume that the body is having higher velocity. So when both are moving in the same straight line or at one time, since A is traveling with a greater speed, that is greater velocity, it will definitely collide with body B. So after collision, both will travel in the same time, but the velocity will be the velocity will be changing. So that let the new velocity will be v1 and v2 after collision. Okay. So the change in momentum will be so since force has been applied, there will be a change in the momentum. Okay. So if no force and we have to prove that the net momentum is conserved. So momentum of A and momentum of B have been conserved, we have to prove. Okay.
So let us calculate the force on body B due to A. So Fa is nothing but we know what is from the Newton's second law, F equal to m into A, and A is nothing but acceleration, that is V minus U. So since we are dealing about the object 2, the body B, so its mass will be m2 and velocity will be initial and final velocities will be u2 and v2. So the relay equation will be ma Fa equal to m2 into v2 minus u2 by t. And similarly force on body A due to B will be Fb equal to m1 into v1 minus u1 by t. By the Newton's action force equal to reaction force, so Fb equal to minus Fa. So if we equate m1 and if we multiply the if we multiply it and bring the terms together one side with the initial and final separately, we will be having m1 v1 plus m2 v2 equal to m1 u1 plus. So this is m1 u1 and m2 u2 are the initial momentum, and m1 v1 m2 v2 are the final momentum. So this equation shows that the momentum of the body's net momentum is being conserved. So before and after collision, the net momentum is conserved. So இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ரெண்டு பொருள் எடுத்துக்கோங்க. ஒரு பொருளோட எடை வந்து m1, இன்னொரு பொருளோட எடை வந்து m2. அதோடைய திசைவேகம் இனிஷியல் திசைவேகம் u1 u2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே மாதிரி இது இப்போ இது வந்து u1ஓட மதிப்பு வந்து ஜாஸ்தின்னு எடுத்துக்கோங்க. அப்போ அது வேகமாக உருண்டு வரும். வேகமாக உருண்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பீம் பாடி மேலே மோதுனுச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டிஸ் மாறும். ஏன்னா ஒரு வேகமாக வர ஒரு பொருள் ஸ்லோவாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே மோதும் போது கண்டிப்பாக அது என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வேகமாக வந்துக்கிட்டு இருந்தது ஒருத்தர் மேலே மோதணுன்னா அதோட திசை வேகம் குறையும். அப்போது இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது இதோட வேகத்தை, அதிகமான வேகத்தை அதுக்கு கொடுத்துட்டு இது ஸ்லோவாகுது. அந்த மாதிரி தான் நடக்கும் இயற்கையாகவே. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து நெட் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகுது எங்கேயும். அதாவது நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மாதிரி தான். ஆற்றல் எங்கும் உருவாக்கப்படுவதில்லை, அழிக்கப்படுவதில்லை, அது ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருளுக்கு மாற்றப்படுகிறது அப்படிங்கிறது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியோட ஸ்டேட்மெண்ட். எனர்ஜி கேன் neither be created nor be destroyed, can be transferred from one form to another form. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு தான் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். m1 ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டோம். m1 u1 அது வந்து ஒரு பொருளோட நிறையும் இனிஷியல் வெலாசிட்டியும், இன்னொன்று வந்து m2 u2ங்கிறது இது. அதே மாதிரி ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது மேலே ஆட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு FAங்கிற ஃபோர்ஸு எங்கே ஆக்ட் ஆகுது, m2 மேலே ஆக்ட் ஆகுது. அதாவது பாடி B மேலே ஆக்ட் ஆகுது. இது எது அதாவது மோதும் போது என்ன ஆகுது, இது வந்து ஒரு ஃபோர்ஸோடு மோதுது அது மேலே. அப்போ அதுக்கு எதிர் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ FB வந்து அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஆக்ஷன், FAங்கிறது ஆக்ஷன், FBங்கிறது ரியாக்ஷன். ஸோ ஃபோர்ஸுக்கு நமக்கு டெஃபினேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். F ஈக்குவல் டு m இன்ட்டு A, ஏங்கிறது V மைனஸ் U பை T. ஸோ அதே மாதிரி ஃபோர்ஸ் FAங்கிறது Bயில் ஏற்படுத்தக்கூடிய விசை. அதே மாதிரி FBங்கிறது B வந்து A மேலே ஏற்படுத்தக்கூடிய எதிர் விசை, ரியாக்ஷன். அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகிருக்குங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ராக்கெட் ப்ரொபோர்ஷனுங்கிறது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான். ராக்கெட்டோட எரிபொருள் எரியும் போது, ராக்கெட்டோட ஃபியூயல் வந்து எரியும் போது என்ன ஆகுது, ஹாட் கேஸ் வெளியில் வருது, புகை வெளியில் வருது, அந்த கேஸ் வெளியில் வருது, அது நாசில் வழியாக வெளியில் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய வேகத்தோடு அது வெளியேறுது. அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து என்னது, அந்த சேம்பரை மேல் நோக்கி தள்ளுது. அப்படிங்கும்போது அந்த ராக்கெட்டை அப்படியே பாடி என்டையர் சேம்பர் வந்து இதோட அட்டாச் ஆகிருக்கு, ராக்கெட்டோட தான் அட்டாச் ஆகிருக்கு. அப்படியே ராக்கெட் மேலே உந்துதலோட மேலே வேகமாக போகுது. அடுத்து கிராஜுவலாக இது ஹைட்டு ஏற என்ன ஆகுதுன்னா ராக்கெட்டோட எடை குறையிறதுனால இன்னும் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் வேகத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம பூமியோட புவியீர்ப்பு விசையிலேருந்து புவியீர்ப்பு விசையோட அதிகமான வேகத்தில் போகும்போது என்ன ஆகுது, புவியீர்ப்பு விசை அது மேலே ஏற்படுத்தாமல் அந்த நம்மளுடைய புவியீர்ப்பு விசையை தாண்டி போயிடுது, அந்த எல்லையை தாண்டி போயிடுது. ஸோ இதுதான் வந்து எஸ்கேப் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை நான் ஒரு வீடியோஸில் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
Keep watching my channel. Please subscribe my channel. Thank you for your valuable feedbacks.